நீதி மட்டுமே நிலையானது. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் மிக நன்றாக அறிவோம். அண்மை காலமாக சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம்கள், இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் இந்த நாட்டில் நிலவுகின்ற நீதி பரிபாலன முறையின் மீதும் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை நான் மிக எச்சரிக்கையாக சொல்கிறேன், நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நம்பிக்கை இழப்பது நாட்டுக்கு நல்லதல்ல, நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல என்று நான் சொல்ல விரும்பவில்லை, நாட்டுக்கே அது நல்லதல்ல. ஒரு நாட்டில் வாழுகின்ற 20% மக்களை பிரதிநிதித்துவ சபைகளில், பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு அமைச்சு பதவிகளிலே முழுவதுமாக அவர்களை சேர்க்காமல், ஓரிருவை கூட பெயருக்கு கூட சேர்க்காமல், நீதி பரிபாலன முறைகளிலே அவர்கள் அங்கம் வகித்து விடாமல் கவனமாக அவர்களை தடுத்து ஒதுக்குகின்ற இந்த போக்கு கெட்டோயிசம் என்று இதற்கு அரசியலிலே பெயர் சொல்வார்கள். கெட்டோயிசம் என்று சொன்னால், ஜெர்மனியிலே இப்படித்தான் ஹிட்லர் யூதர்களை ஒதுக்கினான். அரசியல் ஒதுக்கல். சமூகத்துக்குள்ளே தான் அந்த இனம் வாழும். இந்தியா என்கிற நாட்டின் எல்லைக்குள் தான் ஒரு இனம் வாழும். ஆனால் அந்த இனம் சமூக ரீதியாக முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு, அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு, நீங்கள் எல்லாம் எதற்கு இங்கே வருகிறீர்கள் என்று மட்டும்தான் அவர்கள் கேட்கவில்லை. உங்களுக்கு நேரம் போதவில்லையா? பணம் மிதமிஞ்சி கையில் இருக்கிறதா? என்ன நினைத்து கொண்டு எங்களிடத்தில் நீதி கிடைக்கும் என்று எங்களை தேடி வருகிறீர்கள் என்று மட்டும்தான் அவர்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் அப்படி கேட்பதற்கான காலம் இன்னும் கனியவில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள் போன்றிருக்கிறது. அண்மையிலே ஒரு கட்டுரை, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னர் மும்பையில் இருந்து வெளிவரக்கூடிய தி மின்ட் என்று நினைக்கிறேன், அந்த இணைய பத்திரிகையிலே ஒரு கட்டுரை நான் படித்தேன். ஜஸ்டிஸ் ஈசியர் ஃபார் டாக்ஸ் தென் ஆக்டிவிஸ்ட் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை. உடன் மிச்சமீதி இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளை துடைத்து மீண்டும் அந்த சட்டத்தின் மீதும், நீதி பரிபாலன முறையின் மீதும், ஜுடிஷியரி சிஸ்டத்தின் மீதும் நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு எடுக்கப்படுகிற முயற்சி என்று நான் இதை பார்க்கிறேன். ஆனால் அந்த நம்பிக்கையை எடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க, அப்படியெல்லாம் எங்களை நீங்கள் நம்பிவிடாதீர்கள் என்று சொல்வதைப் போல தொடர்ச்சியான தீர்ப்புகள் சனாதன தர்மத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்படுவதும், வேத வாக்கியங்களிலே இருந்து தீர்ப்புகளுக்கான சான்றுகள் கண்டெடுக்கப்படுவதும், இது என்னுடைய நம்பிக்கை என்ற அடிப்படையிலே நீதிபதிகள் தீர்ப்புகளை வழங்குவதும் மேலும் மேலும் சிறுபான்மை மக்களுக்கு அவநம்பிக்கையை விதைப்பதாகத்தான் இருக்கிறது. இது ஒரு நாட்டுக்கு நல்லதல்ல. நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கூட போகிறோம், 80 ஆண்டுகளை கூட போகிறோம். இந்த நேரத்தில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று ஒரு கூட்டம் நடத்துவதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டங்களுக்கெல்லாம் விளைக்கப்பட்ட அவமானம் என்பதாகவே நான் அதை உணர்கிறேன். இந்த சிஸ்டம் எப்படி பொத்தி பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும்? மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் வாழுகின்ற 20% மக்களை முற்றும் முழுவதுமாக புறக்கணித்து விட்டு ஒரு சிஸ்டம் 12 வருஷமா இயங்கி கொண்டிருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய இழுக்கு, அவமானம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னர் தான் முடிவெடுத்திருக்கிறதாம், முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை பற்றி பேசுகின்ற போது முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி என்று பேச வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறதாம். இதுவரைக்கும் எப்படி பேசினார்கள் என்று கேட்டால், மைனாரிட்டிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றுதான் நாங்கள் பேசி வந்தோம், இனிமே நாங்கள் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று பேச போகிறோம் என்று இப்பதான் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போதான் முஸ்லிம்கள் என்று சொல்லவே போகிறார்களாம். இதுவரைக்கும் அப்படி சொல்லவே இல்லையாம். மைனாரிட்டி ஒரு அநேகமாக ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது என்று நினைக்கிறேன், சரியாக எனக்கு நினைவில்லை, தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது, சிறுபான்மை சமுதாயத்தை பற்றிய ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள்
எதை பின்னணியாக வைத்து சொன்னார்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். இவங்க எப்படிடா உள்ள வந்தான்னு கேட்டா லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அவங்களெல்லாம். அவங்க பேசுற மொழி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. நாங்க எப்படியெல்லாம் சட்டத்தினுடைய சந்து பந்துகளுக்குள்ளே புகுந்து ஆட வேண்டிய ஆட்டங்களை எல்லாம் ஒரு கூட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நான் இன்னும் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டம் என்பது, அரசமைப்பு சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு நியாயம் வழங்குகிற சட்டம் என்று நான் நம்பவும் இல்லை, இதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இந்த சட்டம் இந்த நாட்டை ஆளும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலே எங்களுக்கு சில நிறைவுரைகள் எல்லாருக்கும் இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும், தலித்துகளுக்கு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சட்டம் என்று வந்தால் எல்லா சமுதாயத்து மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முற்று முழுவதுமாக உளப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சகித்துக் கொள்வார்கள். சரி, இந்த உரிமைகளுக்கு இல்லாவிட்டால் பரவாயில்ல, இந்த உரிமைகள் எல்லாம் இருக்கிறது, நாங்கள் அதை கொண்டு திருப்தி அடைந்து கொள்கிறோம் என்று திருப்தி அடைந்து கொள்வார்கள். அப்படி திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்றையும் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். மகாத்மா காந்தி எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாரு, எல்லா கம்யூனிட்டி கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாரு. அதனாலே அவர் யார்ட்டையும் நல்ல பேர் வாங்கல, அவர் யார்ட்டையும் நல்ல பேர் வாங்க முடியல. நம்மளுக்கும் அவர் மேல அதிருப்திகள் உண்டு, சில குறைபாடுகள் உண்டு. ஆனால் யாரும் அவரை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை, யாரும் அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. யார் நினைத்தார்களோ அவர்கள் இன்றைக்கு எதையெல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரத்தம் வராமல் கொல்வது என்று சொல்வார்கள். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை ரத்தம் வராமல் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜுடிஷியரி மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை ரத்தம் வராமல் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபரி மஸ்ஜித் தீர்ப்புக்கு பிறகும் சிறுபான்மை சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் நீதித்துறையை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நம்பவும் செய்கிறோம், நம்பிக்கை இழந்து கொண்டும் இருக்கின்றோம். இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் பகுதிகளை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியாக இது நடைபெறுவது, அந்த நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துவது நாட்டுக்கு நல்லது என்பதனால் இந்த கருத்தரங்கம் வரவேற்கப்பட வேண்டியது. அந்த மாநாடு மிகப்பெரிய அளவிலே மக்கள் கூட்டம், நம்முடைய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல எல்லா நம்பிக்கையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம் தன்னுடைய சொந்த பலத்தை, தனக்காக குரல் கொடுக்கக்கூடிய நண்பர்களின் பலத்தை கடைசியாக நம்பி ஒரு முறை களம் காண போகிறது. இந்த நம்பிக்கை வெற்றி பெற வேண்டும். நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஜீவமரண போராட்டத்தை முஸ்லிம்கள் இந்த நாட்டில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நன்றியோடு இந்த சமுதாயத்தால் நினைவு கூறப்படுகின்ற தலைவர்களாக நம்முடைய நீதியரசர் போன்றவர்கள் நிச்சயமாக இந்திய முஸ்லிம்களுடைய வரலாற்றில் இடம்பெறுவார்கள், இடம்பெற வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கும் நன்றி உள்ள சமுதாயம். நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாம் அவர்களாக இருக்கட்டும், வடபுலத்திலே பாபரி மஸ்ஜித் வழக்கை நடத்திய முஸ்லிம் அல்லாத வழக்கறிஞர்கள், கபில் சிபால் போன்றவர்கள், இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீட்டு தரக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழிநடத்தக்கூடிய அந்த பாதையில் ஒரு போராட்டத்தை நடத்துவோம், நடத்தி பார்ப்போம். ஜெயித்தால் ஜெயிக்கட்டும் என்பதல்ல, நடத்துவோம். நிச்சயமாக இறைவனின் உதவியால் வெற்றியை பெறுவோம். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக இது இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த சோழர்களுக்கு நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.